சித்தூருங்கிற ஒரு தூரமான கிராமத்துல இந்த அருமையான பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. பிறக்கும் போதே தந்தையின் முகம் அறியாது தாயின் அரவணைப்பில் ரேகாவோட குழந்தை பருவம் அவங்க அம்மாவோட தியாகம் மற்றும் கடின உழைப்புல நிரம்பி வழிஞ்சது. கனத்த மனசோட கல்யாணம் முடிஞ்சதும் சென்னைக்கு செட்டில் ஆக வந்தாச்சு. எப்படித்தான் தான் வாழ்க்கைய நடத்த போறோம்னு தெரியாம அவங்களும் அவங்க கணவரும் சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு வீடு வீடா சின்ன சின்ன பொருட்கள் விற்க ஆரம்பிச்சாங்க. தங்களது விதியை மாற்ற மனம் திணறிய ரேகா ஒரு துணிச்சலான முடிவெடுத்தாங்க. அவங்க நகை எல்லாமே அடமான வச்சு கொஞ்சமா பணம் சேமிச்சு மேக்கப்ங்கிற ஒரு கலையை கத்துக்க தொடங்கினாங்க. வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. டெய்லி 30 கிலோமீட்டர் 2 வீலர்ல பயணம் செஞ்சு அவங்க கத்துக்க ஆரம்பிச்சாங்க. கனவுகளால் நிரம்பிய இதயமும் திறமையால் நிரம்பிய கைகளும் கொண்டு ரேகா பெரம்பூர்ல அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன மேக்கப் ஸ்டுடியோ செட் பண்ணி அதுல ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. 2008 இருந்து 2024 வரை 16 வருஷம் அனுபவத்தை கையில சேர்த்த ரேகா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ட்ரெயின் பண்ணிருக்காங்க. 500க்கு மேற்பட்ட புது புது ஸ்டைல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ லட்சங்களிலும் கோடிகளிலும் சம்பாதிக்கிறாங்க. பலர் அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி நடத்தி வராங்க. ரேகாவோட பயணம் இங்க நிக்கல. அவங்க துபாய், அமெரிக்கா, இலங்கை, சவுதி அரேபியா, தாய்லாந்து, புக்கெட், பிரான்ஸ், கனடா மற்றும் இந்தியால இருக்கிற பல பகுதிகளில் போய் செமினார் நடத்தி இருக்காங்க. அவங்க அறிவையும் அவங்களோட இன்ஸ்பிரேஷனையும் எல்லோருக்குமே ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்களோட சேவை 1000க்கு மேற்பட்ட மணமக்களை அலங்கரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லங்க, அவங்களோட ஒர்க்கை பார்த்து நிறைய செலிபிரிட்டிஸும் சீரியல் ஆர்டிஸ்டும் பாராட்டி இருக்காங்க. இப்போ இந்த கலையின் கல்விய புது முயற்சியோடு இவங்க சொல்லி கொடுக்க அண்ணா நகர்ல இருக்கிறத விட ஒரு பெரிய அகாடமி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த அகாடமி இந்த கலையின் அறிவை இன்னும் அழகா, மென்மையா, தெளிவா, புதுவிதமா சொல்லித்தர அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ரேகாவின் கதை கடின உழைப்பால், தீர்மானத்தால் மற்றும் ஒருவரின் கனவுகளை நோக்கி உறுதியாக பயணிப்பதால் எவ்வளவு அவங்க வாழ்க்கையில எட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருக்கு. தங்க முன்ன ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் போட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். விட்டு வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி. தான் வளர்ந்தா போதாது, தான் கூட இருக்கிறவங்களும் வளர்ந்தாதான் சமுதாயம் வளரும் அப்படிங்கிற குறிக்கோளை ரேகா அவங்க வாழ்க்கையில எடுத்திருக்காங்க. நேச்சுரல்ஸ் பிரான்சைஸ் சலூன்ல அவங்க 15 பேரை எம்ப்ளாய் பண்ணி நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லைங்க, அண்ணா நகர்ல இருக்கிற பிரைடல் மேக்கப் அகாடமியில 10லிருந்து 15 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க கூட 50க்கும் மேற்பட்ட சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒவ்வொருவரையும் வலுப்படுத்தி அவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியா ரேகா இருக்காங்க. நிறைஞ்ச ஆடி அமாவாசை வெள்ளிக்கிழமையில கோயில்ல பாக்குற அம்மன் வருஷத்துக்கு ஒரு நாள் தாங்க பார்க்க முடியும். ஆனா ரேகா மேம் அதே மாதிரி அம்மனை ஒவ்வொரு முறையும் மெய் சிலுக்கிற அளவுக்கு அவங்க கலைநயத்தோட தத்ரூபமா மேக்கப் பண்ணி செதுக்குவாங்க. கண்ணு 1000 கதை பேசும். அதனாலதான் எல்லோருமே கண்ணுக்கு மேக்கப் பண்ணும்போது பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ரேகா மேம் ஐ மேக்கப் பண்ணும்போது 1000 இல்ல 10,000 கதை பேசும். பல 100 மைல் இருந்து அவங்க கண்ணுக்கு போடுற மேக்கப்ப கத்துக்க அவங்க அகாடமிக்கு நிறைய பேர் வருவாங்க. அவ்வளவு அழகு. இத நான் சொல்லலங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட் சொல்லி இருக்காங்க. எதா இருந்தாலும் வெள்ளையாக்கணும் அப்படிங்கிற உலகத்துல அதே மாதிரி இருந்தாதான் இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன வாக்கியத்தை அவங்க மனசோட எப்பயுமே வச்சிருக்காங்க. டார்க் ஸ்கின் மேக்கப் அதே டோன் மெயின்டைன் பண்ணி எவ்வளவு நேச்சுரலா அந்த லுக்க அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த டோனுக்கே ஒரு தனி அழகு. எளிமை அப்படிங்கிறது ஒருத்தரோட அடையாளம். ரேகா மேமோட எளிமையின் அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க பண்ற ஒரு முக்கியமான நல்ல விஷயம்தான். இதை யாருக்குமே அவங்க சொல்லலங்க, இது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னது. ஃபீஸ் கட்டி கத்துக்க முடியாத பல பெண்களுக்கு அவங்க இலவசமா இந்த கோர்ஸ அவங்க அகாடமியில எடுக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி
அப்படிங்கறது எல்லாருக்குமே டக்குன்னு கிடைக்காது இல்ல. அது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ரேகா மேம் இதை பண்றாங்க. இதுதான் அவங்க எளிமையோட அடையாளம்.